வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2055 தை மாதம் 20ஆம் நாள், பிப்ரவரி 3ஆம் நாள். இன்று மிக முக்கியமான நாள். என்ன நாள் அப்படி என்று கேட்டால், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 55வது நினைவு நாள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமு கழகம் தொடங்கி முதலமைச்சராக சில ஆண்டுகள் பணியாற்றி இந்த சமுதாயத்துக்காக ஏராளமான தொண்டுகள் பங்களிப்பு செய்தவர். அவர் நோய்வாய்ப்பட்டு ஒரு குறுகிய காலமே ஆட்சி செய்து அதையும் சிறப்பாக செய்து இவ்வுலகை விட்டு நீங்கிவிட்டார், ஓய்வு கொண்டார். அவருடைய 55வது நினைவு நாள் இன்று. அந்த நாளை முட்டு நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தில் அவருக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. வாழ்க அண்ணாவினுடைய புகழ், வளர்க அவருடைய கொள்கை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னுடைய முன்னோடி, ரோல் மாடல். ஐயா அவர் பேரில் நம்ம அறிஞர் அண்ணா படிப்பகம் வைத்து சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் மூலம் பலர் பயன் பெறுகிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது, நமக்கு ஒரு மன நிறைவை தருவதாக இருக்கிறது. அண்ணாவை ஏன் நாம் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு மாமேதை, அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர், பேரறிஞர். அரசியலுக்கு பொது வாழ்க்கையில் பல சீர்திருத்தங்களை தொண்டுகளை செய்து புகழ் பெற்றார். ஒரு குள்ளமான உருவம், பலர் எள்ளி நகையாடினார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி சாதனைகளை செய்து இவ்வுலகை விட்டு நீங்கினார். சும்மா சாதாரணமான செயல் இல்லை, அசாதாரணமான செயல், அளப்பரிய செயல். அந்த மாமேதையினுடைய நினைவு நாள் என்று இந்த நாளில் நாம் அவரை பின்பற்றுவோம், போற்றுவோம். 3 எழுத்தில் நம்முடைய மூச்சு இருக்க வேண்டும். அது அன்பு, கடமை, அடுத்ததாக கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த கொள்கையில் நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் நம்மளும் என்ன செய்யலாம், புகழ் பெறலாம். இந்த அருமையான அண்ணாவுடைய நினைவு நாள் மற்றும் திருக்குறள் விளக்கம். என்ன திருக்குறள் விளக்கம்? ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். அதிகாரம் 24, புகழ், குறளின் 233. இந்த குறளில் ஐயன் என்ன சொல்ல அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் அழிக்க முடியாதது, நீடித்து நிற்பது புகழ். அது தவிர வேற எல்லாம் ஒன்றுமே இல்லை. மற்ற செயல்பாடுகள்லாம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு அது காணாமல் போயிடும், மறைந்து போயிடும். ஆனால் புகழ் எக்காலத்திலும் மறையவே மறையாது. ஆக ஒரு மனிதர் என்ன செய்யணும், தன்னுடைய வாழ்நாளில் தன்னால் இயன்ற அளவு பிறருக்காக உதவி செய்து நன்மைகளை செய்து புகழ் பெற வேண்டும் அப்படின்னு ஐயன் அறிவுறுத்துகிறார். அதை அனைவரும் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினா எல்லோருக்குமே நல்லது. இந்த அருமையான குறள் சிந்தனை, அண்ணாவுடைய நினைவு நாள் நிகழ்வு இது உங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு மன நிறைவை தருவதாக இருக்கிறது. இது போன்ற ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.